Hello everyone. Last 3 செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா CSAT 2011, 12 and 13 கொஷின் பேப்பர் பார்த்தோம். அண்ட் சில பேர் கீழே கமெண்ட்ஸில் வந்து பேசிக் ரூல்ஸ் வந்து ஒரு ரஷ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஓவராலாக ஒரு ஜென்ரலான ஒரு ரஷ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2011 to 14 வந்து CSAT வந்து ஒரு ஸ்கோரிங் பேப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இட் பிகேம் அ குவாலிஃபையிங் பேப்பர். ஸோ ஸ்கோரிங் பேப்பராக இருந்தப்போ அதில் வந்து டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒரு செட் வரும். அண்டு ட்ரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷன் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வரும். அண்ட் அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 12 to 14 கொஷின்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து வரும். அண்டு அது குவாலிஃபையிங் பேப்பராக மாறினதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம குவான்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த இதை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் குவான்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து அரௌண்ட் 40 கொஷின்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேட்டர்ன். அண்ட் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு பேசிக்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து கொஷின்ஸ் அதிகமாக சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் அரௌண்ட் 21 to 23 கொஷின்ஸ் நமக்கு நம்பர் சிஸ்டமோட பேசிக் தெரிஞ்சால் போதும். ஸோ நம்ம வந்து அந்த CSAT வந்து அந்த குவாலிஃபையிங் ஆஃப் 27 கொஷின்ஸ்க்கு பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? அண்டு நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பராக ஃபார்முலா A to Z தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்லாம் இல்லை. ஸோ நமக்கு பர்சன்டேஜஸ் அண்டு ஃப்ராக்ஷன்ஸ் தெரியும், அண்ட் HCF LCM எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியும் அப்படின்னாவே வந்து நம்ம வந்து அந்த கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2014 to 2022 வரைக்கும் வந்து ரெகுலராக கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாசிக்கலாக பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க். ஓகே, ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நமக்கு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் பை A டேக்ஸ் 12 days. ஓகேங்களா? ஸோ அதே வந்து சேம் ஒர்க் டன் பை B டேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 8 days. ஓகேங்களா? ஸோ நம்ம A + Bக்கு நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலாக? ஸோ ஒர்க் டன் பை A in 1 day 1/12, ஒர்க் டன் பை B in 1 day 1/8. ஸோ 1/12 + 1/8. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு LCM எடுப்போம். ஸோ 2/24 + 3/24 = 5/24. ஸோ ஒர்க் டைம் டேக்கன் வந்து இதை அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி 24/5 இப்படி எழுதும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் LCM எடுக்கிறோம், அதுக்கப்புறம் காமன் டினாமினேட்டர் கொண்டு வரணும். ஸோ இவ்வளோவில் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே வந்து மிஸ்டேக்ஸ் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம LCM யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? LCM ஆஃப் 8 and 12. ஓகே, ஸோ 8க்கும் 12க்கும் ஸ்ட்ரெயிட்டாகவே LCM எடுத்துகிறோம், நமக்கு 24 கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது ஒர்க் டன் வந்து ஒரு 24 டாய்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற வேலைன்னு நினச்சிக்கலாம். ஓகேங்களா? 24 டாய்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற வேலைன்னா அப்போது ஒர்க் டன் 24 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஒர்க் டன் பை A in 1 day எவ்வளோ வரும்? 24/12 = 2 units. B வந்து 24/8 = 3 units. ஓகேங்களா? ஸோ அப்போ A + B = 5 units. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளில் 1 டேயில். ஓகேங்களா? ஸோ டோட்டல் டேஸ் = எவ்வளோ? 24 / 5 அதே தான். ஓகே, 24 / 5 4.8 டேஸ்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக இந்த காம்ப்ளெக்ஸாக அந்த ஃப்ராக்ஷன்ஸ் டினாமினேட்டர் அடிஷன்ஸ் இதெல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கும் இஸ் சிமிலர் டு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஓகே, டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன பண்ணுவோன்னா A, B, Cன்னு 3 ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ டோட்டல் ஒர்க்னா A + B + Cன்னு இருக்கும். ஸோ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் A and B வந்து ஃபில் பண்ணும், C வந்து ட்ரெயின் பண்ணும், ட்ரெயின் ஆர் லீக். அப்போ என்ன பண்ணுவோன்னா A + B - C, அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுக்கும் ஒரே கான்செப்ட் தான். இது ஆடு, இது அடிஷன், இது சப்ராக்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ட்ரெயின் பண்ணால் சப்ராக்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த கான்செப்ஷுவலாக அதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துங்க. ஆர் அதை விட இதுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, ஸோ இன்னும் ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupeesக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 100 rupees. ஸோ 20% ப்ராஃபிட்.
ஓகே 20% ப்ராஃபிட். ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா நமக்கு நார்மலாக ஒரு ஃபார்முலா 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு நார்மலாக இருக்கிற ஃபார்முலா. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் 20% ப்ராஃபிட் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதை 1.20 எடுத்துக்கலாம். அதாவது 1 ப்ளஸ் 0.20. ஓகே, இங்கே என்ன ப்ராஃபிட் வருதோ, சப்போஸ் இது லாஸாக இருந்துச்சு 20% லாஸ் அப்படின்னா 1 மைனஸ் 0.20 equal to 0.8. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்னா ப்ளஸ், லாஸ்னா மைனஸ். கான்செப்ட் என்னென்னா டெசிமலுக்கு அப்புறம் என்ன பர்சன்டேஜோ அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 20% ப்ராஃபிட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 20% ப்ராஃபிட். ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 1.2. ஓகே, ஏன்னா 20% ப்ராஃபிட்னா நம்ம 1 ப்ளஸ் 0.20 விச் இஸ் ஈக்குவல் டு 1.2 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ 120 rupees இவ்வளோ தான். ஸோ இதே லாஸாக இருந்துச்சுன்னா 100 into 0.8 which is 80 rupees. ஓகேங்களா? ஸோ இதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த டெசிமல்ஸ் டு ஃப்ராக்ஷன்ஸ் மாற்றினோம்னா போதும். ஓகேங்களா? இது வந்து இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்டு ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் அண்ட் மார்க் ப்ரைஸ் அப்படின்னு. ஓகே, டிஸ்கவுண்ட் இஸ் சிமிலர் டு லாஸ். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் என்ன எதில் இருந்து பண்ணுவாங்கன்னா மார்க்டு ப்ரைஸ்லேருந்து பண்ணுவாங்க. ஓகே, மார்க்டு ப்ரைஸ்லேருந்து பண்ணுவாங்க. லாஸ் எதில் இருந்ததுன்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ் ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா ஒரு பொருள் மார்க் ப்ரைஸ் தான் எம்ஆர்பின்னு இருக்கும்ல. ஓகே, மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ். அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 20% டிஸ்கவுண்ட். ஸோ நம்ம அந்த முன்னால் ஒரு ஃபேக்டர் பார்த்தோம்னா 1 மைனஸ் 0.20 which is equal to 0.8. ஸோ 100 into 0.8 is equal to 80 rupees. ஓகேங்களா? இப்போ லாஸ் அப்படின்னா ஸோ 20% லாஸ், சேம் மெத்தட் தான். 1 மைனஸ் 0.20 is equal to 0.8. ஸோ 100 into 0.8 is equal to 80 rupees. ஸோ 20 rupees லாஸ். ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் அண்ட் லாஸ் கான்செப்சுவலாக தே ஆர் சேம். டிஸ்கவுண்ட் இஸ் கிவன் ஃப்ரம் மார்க்டு ப்ரைஸ், லாஸ் இஸ் கிவன் ஃப்ரம் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டிவிசிபிலிட்டி. ஓகே, டிவிசிபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த டிவிசிபிலிட்டி பேஸ் பண்ணி என்னவா கேட்பாங்க அப்படின்னா ஒரு 6 or 7 digits நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இன்டர்மீடியட்டாக ஏதாவது 1 or 2 வேல்யூஸ் வந்து எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இஃப் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3, ஸோ வாட் ஆர் த பாசிபிள் வேல்யூ, ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அங்கே வாட் ஆர் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்னு கேட்டாலும் சரி, ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் பாசிபிள் கேட்டாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஸோ பேசிக்கலாக இதெல்லாம் பாசிபிள்னு எழுதிட்டு அதை கவுண்ட் பண்ணி எழுதணும்னா ஹவு மெனி வேல்யூஸ். ஓகே, பட் அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டிவிசிபிள் பை 3 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிவிசிபிலிட்டி பை 10 அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கோ அதுதான் வந்து ரிமைண்டர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 58னா 8 இஸ் த ரிமைண்டர், 122னா 2 இஸ் த ரிமைண்டர். அதே மாதிரி இஃப் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5னா இட் வில் எண்ட் இன் 0 or 5. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அதே 58 வந்து 10 ஆல் டிவைட் பண்ணால் 8 வில் பி த ரிமைண்டர், அதே 5 ஆல் டிவைட் பண்ணால் 3 வில் பி த ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்க்கும்போது 2, 4 and 8க்கு பார்த்துடலாம். 2, 4 and 8 என்ன, if the last number ends in 0, 2, 4, 6 and 8, it is divisible by 2. ஓகேங்களா? 4க்கு வந்து if the last two digits are divisible by 4. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 digit நம்பராக இருக்குது, லாஸ்ட் 2 digit 48 இருந்துச்சுன்னா 48 divided by 4 is equal to 12. there is no remainder. ஓகே, டிவிசிபிள்னா there should be no remainder. ஓகேங்களா? 8க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 digits are divisible by 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3க்கு என்ன ரூல்னா sum of the digits should be divisible by 3. ஃபார் எக்ஸாம்பிள் 13ல பார்த்தீங்கன்னா 1 plus 3 is equal to 4 which is not divisible by 3. ஓகே, அதே இது 114ல பார்த்தீங்கன்னா 1 plus 4 is equal to 6 which is divisible by
3. Okay, 114 ஓட வேல்யூ 114 divided by 3 என்னவா இருக்கும்னா 38. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 6க்கு if it is an even number and divisible by 3 okay, for example பாருங்க 15 is divisible by 3 ஆனா it is not an even number. ஓகேங்களா. அதே 18 எடுத்துங்க, 18 by 3 is equal to 6 divisible by 3 and even number, so divisible by 6. ஓகேங்களா. so 18 by 6 is equal to 3. ஓகேங்களா. so 9க்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so sum of the digits should be divisible by 9. for example 81 பார்த்தீங்கன்னா 8 plus 1 is equal to 9. 72 7 plus 2 is equal to 9. 180 1 plus 8 is equal to 9. 729 இது வந்து 9 cube. okay, 7 plus 2 plus 9 is equal to 18, which is again divisible by 9. ஓகேங்களா. ஸோ இதை divisibility. and 5க்கு it should end in 5 and 0. 10க்கு it should end in 10. sorry, end in 0. ஓகேங்களா. next we'll see our HCF and LCM. okay, HCF and LCM. okay, HCF na highest common factor, LCM na least common multiple. ஓகேங்களா. இப்போ HCF of 12 இல்லை, ஃபர்ஸ்ட் 12க்கு ஃபேக்டர்ஸ் எழுதிக்கணும். 12க்கு ஃபேக்டர்ஸ். ஸோ 12க்கு ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னா வந்து, ஸோ எதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் 1 into 12. 12 நம்ம எப்படி எழுதலாம்? 1 into 12, 2 into 6, 3 into 4, 4 into 3, 6 into 2 and 12 into 1. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இப்போ இந்த 1, 2, 3, 4, 6 and 12 are factors of 12. ஓகேங்களா. இப்போ இதே 12க்கு மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 12, 24, 36, 48, 60, 72 இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் மல்டிபிள்ஸ். இப்போ HCF அப்படின்னா ரெண்டு நம்பர். ஓகே, HCF LCM அப்படின்னாவே வந்து 2 or more numbers. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3, 6 and 12. ஓகேங்களா. அதே வந்து 3, 6 and 12க்கு LCM. ஓகே, இது ரெண்டு எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 3யோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 and 3. 6ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 and 6. 12ஓட ஃபேக்டர்ஸ் 1, 2, 3, 4, 6 and 12. ஓகேங்களா. ஸோ 3யோட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12, 15, 18, 21, 24. ஓகே, அதே 6ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 6, 12, 18, 24. 12ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 12 and 24. ஓகேங்களா. இப்போது இதில் நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் எதெல்லாம்? ஸோ 1 is a common factor, 2 is a common factor and 6 is a common factor. ஓகேங்களா. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் வந்து 1, 2 and 6. இதில் எது ஹையஸ்ட்னா, ஹையஸ்ட் இஸ் 6. ஓகே, ஸோ HCF வந்து 6. ஓகே, அதே LCMல பார்த்தீங்கன்னா 12 and 24 are common multiples. ஸோ காமன் மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 12, 24, 36, 48. ஓகேங்களா. இதில் 12 பார்த்தீங்கன்னா லோவஸ்ட். ஓகேங்களா, லோவஸ்ட். ஸோ LCM இஸ் 12. ஓகேங்களா. ஸோ இதுதான் HCFக்கு LCMக்கு ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ HCF இஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், LCM இஸ் லோவஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகே, ஸோ ஏன் வந்து ஹையஸ்ட் காமன் மல்டிபிள் நம்ம
அப்படின்னு ஒரு டேர்ம் கிடையாது அப்படின்னா. ஸோ மல்டிபிள்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இட் கீப்ஸ் ஆன் கோயிங். ஸோ ஒரு 10 digit 20 digit 30 digit அப்புறம் இன்ஃபைனைட் அப்படின்னு சொன்னால் இட் கீப்ஸ் ஆன் கோயிங். ஓகேங்களா. ஸோ அப்போ ஹையஸ்ட் காமன் மல்டிபிளும் நமக்கு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் HCM அப்படிங்கிற ஒன்று நாட் பாசிபிள். ஸோ HCF அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஹையஸ்ட்டு சாரி இங்கே HCF வந்து 6 கிடையாது, 3. ஸோ இப்போ பார்த்தீங்க, இப்போ ஒரு சின்ன சேஞ்ச், அதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேங்களா, இங்கே லோவஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து 1. ஓகே, ஏன்னா 1 வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், 3க்கு வந்து 1 and 3 இருக்குது, 6க்கு வந்து 1 and 6 இருக்குது, 12க்கு வந்து 1 and 12. ஓகே, ஸோ all numbers have a minimum of 2 factors. Okay, all numbers have a minimum of 2 factors. And the factors என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and the number itself. Okay, 1 and the number itself. Okay, if a number, அதே வந்து ஒரு நம்பருக்கு மேக்ஸிமம் 2 factors தான் இருக்குது அப்படின்னா, if a number has maximum 2 factors, ஓகே, அந்த நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பிகாஸ் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் இட் செல்ஃப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5. ஸோ 2 வந்து 2ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இட் இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். மிச்சம் எல்லா ப்ரைம் நம்பரும் ஆடாக இருக்கும். ஓகேங்களா, 2, 3, 5, 7, 11, 13, 17, 23, 29, 31, 37. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் வந்து 1ஆலையும் அதாலையும் மட்டும்தான் டிவிசிபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எல்லா நம்பருக்கும் 2 ஃபேக்டர்ஸ் மினிமம் இருக்கும். இஃப் த நம்பர் ஹேஸ் மேக்ஸிமம் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் இட் இஸ் கால்ட் ப்ரைம் நம்பர். மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருக்கும் இன்ஃபைனைட்டாக மல்டிபிள்ஸ் இருக்கும். ஓகே, தே கீப் ஆன் கோயிங். ஓகே, அண்ட் இதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா HCF அப்படிங்கிறது இதுக்கு 3, இங்கே லோவஸ்ட் நம்பர் இஸ் 3. ஓகே, ஸோ இதில் என்னென்னா HCF இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த லோவஸ்ட் நம்பர். ஓகே, HCF இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு த லோவஸ்ட் நம்பர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ LCM வந்து 12. ஓகே, ஸோ இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா LCM இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த ஹையஸ்ட் நம்பர். Okay, LCM is always greater than or equal to the highest number. ஓகேங்களா. அண்ட் இன்னொரு இது என்னென்னா, ஸோ கண்டினியூயிங் ஃப்ரம் திஸ், ஓகே, இஃப் 2 or more numbers have HCF of 1, ஓகே, 2 or more numbers இருக்குது, அந்த நம்பர்ஸ்க்கு வந்து HCF 1 இருக்குது. இல்லைனா if 2 numbers, okay, 2 or more numbers na that is a different possibility. If 2 numbers, okay, if 2 numbers have a HCF of 1, they are prime numbers. Okay, they are prime numbers. Okay, if 2 numbers have HCF of 1, they are prime numbers. Okay, so இதுக்கு முன்னால் HCF and LCM பார்த்தோம். ஸோ HCF and LCM எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ LCM எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when 2 or 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ABC. ஓகே, பெல் ABC. ஓகே, ஸோ ஏங்கிற பெல் எவ்ரி 12 minutes ரிங் ஆகுது, பிங்கிற பெல் எவ்ரி 24 minutes ரிங் ஆகுது, சிங்கிற பெல் எவ்ரி 36 minutes ரிங் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஏங்கிற பெல் எவ்ரி 12 minutes அப்படி ரிங் ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இட் இஸ் கன்டினியூஸ்லி ரிங்கிங். ஓகேங்களா. பிங்கிற பெல் வந்து எவ்ரி 24 minutes ரிங் ஆகுது அப்படின்னா இட் இஸ் கன்டினியூஸ்லி ரிங்கிங் அட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி, சிங்கிற 36 minutes. ஓகேங்களா. ஸோ இந்த மூணும் ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எப்போ வந்து இதெல்லாம் ஒன்றா சேரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல LCM யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது LCM படி பார்த்தோன்னா 12, 24, 36, 48, 60 and 72 minutesல ரிங் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 24th minute, 48th minute, 72nd minute ரிங் ஆகும். இது 36th minute and 72nd minute ரிங் ஆகும். ஸோ 72nd minute எல்லாமே சேர்ந்து ரிங் ஆகும். ஓகே, ஸோ இதோட LCM வந்து 72. இது நார்மலாக எப்படி ஃபைன் பண்ணுவோம், 12, 24, 36 எழுதிப்போம்.
ஸோ எல்லாமே 12ஆல் டிவைட் ஆகும். ஸோ 1 2 and 3 12 into 2 into 3 is equal to 72. ஓகே, ஸோ எவ்ரி 72 minutes வந்து இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து பார்க்கை வந்து எவ்ரி மண்டே டெய்லி விசிட் பண்ணுறாரு. ஒரு பர்சன் வந்து 2 days ஒன்ஸ், ஒரு பர்சன் 3 days ஒன்ஸ், ஒரு பர்சன் 4 days ஒன்ஸ் விசிட் பண்ணுறாரு. ஸோ இவங்க எல்லாரும் எப்போ சேர்ந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சேர்ந்து விசிட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ 1 2 3 4 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ ஐ திங்க் எவ்ரி 12 days வந்து தே வில் மீட் ஈச் அதர். ஓகேங்களா, ஸோ இதுதான் எல்சிஎம். ஹெச்சிஎஃபோட பர்பஸ் என்ன, ரேஷியோஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ ரேஷியோஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வி நீட் ஹெச்சிஎஃப். ஓகே, ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் டிவைடட் நம்பர்ஸ் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ரேஷியோஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 5 and 15. ஓகேங்களா, இதுக்கு ஹெச்சிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா 5. ஓகே, ஸோ 5:15 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃபால் நம்ம டிவைட் பண்ணோம்னா 1:3 வரும். ஓகேங்களா, ஸோ ஹெச்சிஎஃப் வந்து ரேஷியோஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் ஹெச்சிஎஃப் இன் CSAT. ஓகேங்களா, ஸோ பர்சன்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ பர்சன்டேஜ்னால் நமக்கு தெரியும். ஸோ 100ஓட ஒரு பார்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 20%னா இட் இஸ் 20/100. ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆப்வியஸாக எல்லாத்துக்கும் தெரியும். பட் இதை வந்து நம்ம ரெகுலராக எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்ஸ், அதே மாதிரி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம நார்மலாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகே, ஸோ இப்போது செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ப்ளஸ் 100 டிவைடட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 20% ப்ராஃபிட் அப்படின்னா நம்ம இதுக்கு பதில் எப்படி யூஸ் பண்ணலாம்னா 1 + 0.20, அதாவது 20% அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1.2 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், அது நமக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். ஸோ டைரெக்டாக. ஓகேங்களா, ஸோ இதே 20% லாஸ் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - 0.20 இஸ் ஈக்குவல் டு 0.8 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ், நமக்கு லாஸ் கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸை ஸோ இந்த ஃபார்முலா இல்லாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ, ப்ராஃபிட்னா அந்த 1க்கு அப்புறம் அந்த பர்சன்டேஜை டாட் வச்சு ஆட் பண்ணுறது, லாஸ்னால் டாட் வச்சு சப்ராக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 5% கொடுத்துருந்தாங்கன்னா 1 + 0.05, 1 - 0.05. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிங்கிள் டிஜிட்டாக வந்துச்சுன்னா முன்னால் ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ டபுள் டிஜிட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 0க்கு அப்புறம் 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 rupees. ஓகே, ஸோ ப்ராஃபிட் வந்து 10 rupees, 10% அப்படின்னா ஸோ 100 இன்ட்டு 1 + 0.10, 100 into 0.1, 1.1 is equal to 110 rupees. ஓகேங்களா, லாஸ் வந்து 10% அப்படின்னா 100 into 1 - 0.10 is equal to 100 into 0.9 is equal to 90 rupees. ஓகேங்களா, ஸோ இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதில். ஓகேங்களா, அண்டு இப்போது டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஓகேங்களா, ஸோ லாஸுக்கும் டிஸ்கவுண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ டெக்னிக்கலி ரெண்டும் ஒன்று தான் சால்வ் பண்ணுறதில்ல. ஸோ லாஸ் இஸ் கேல்குலேட்டட் ஆன் த காஸ்ட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட்ஸ் இஸ் கேல்குலேட்டட் ஆன் த மார்க்டு ப்ரைஸ். ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் இஸ் கேல்குலேட்டட் ஆன் த மார்க் ப்ரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்டு ப்ரைஸ் 100, காஸ்ட் ப்ரைஸ் 100, ஸோ 10% லாஸ். ஓகேங்களா, ஸோ 10% லாஸ், இங்கே 10% டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம முன்னால் பார்த்த ரூல் படி என்ன, 100 into 1 - 0.1, ஸோ 100 into 0.9 is equal to 90 rupees. இதுவும் அதே மாதிரி தான், 100 into 1 - 0.1, ஸோ 100 into 0.9 is equal to 90 rupees. ஓகேங்களா, ஸோ ரெண்டுக்கும் calculation வைஸ் சேம் தான்.
பட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது எம்ஆர்பின்னு நம்ம சொல்கிறோம்ல, ஸோ அதில் கேல்குலேட் பண்ணுவாங்க. லாஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸில் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க, அடுத்து 15% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க, அடுத்து 20% டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது இஸ் கால்ட் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ். ஓகே. ஸோ இது நம்ம டிஸ்கவுண்ட்ஸ் படி என்ன எடுப்போம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ப்ரைஸ், சாரி மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 1 minus 0.1 into 1 minus 0.15 into 1 minus 0.20. ஓகேங்களா. என்னவா இருக்குன்னா, ஸோ மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 0.9 இன்ட்டு 0.85 இன்ட்டு 0.8. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சில வாட்டி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ 10%, 15%, 20% இப்படி ஒரு ஆர்டரில் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 20%, 15%, 10%, 15%, 10%, 20%. ஓகே. ஸோ இதில் எதில் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில வாட்டி சம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆல் ஆர் சேம். ஸோ எல்லாமே ஈக்குவல் டிஸ்கவுண்ட்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சியும் சேம் தான், சி இன்ட்டு பி இன்ட்டு ஏவும் சேம் ஆன்சர் தான், ஏ இன்ட்டு சி இன்ட்டு பியும் சேம் தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் என்ன ஆர்டரில் கொடுத்தாலும் டிஸ்கவுண்ட்ஸ் வில் பி சேம். ஓகேங்களா. ஸோ அதனால் 10% ஃபர்ஸ்ட், 15% செகண்ட், 20% லாஸ்ட், ஸோ எப்படி மாற்றி கொடுத்தாலும் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸில் அந்த வேல்யூஸ் மாறலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 15க்கு பதில் ஒரு 17 கொடுத்தாங்கன்னா அப்போ மாறும். ஓகேங்களா. பட் ஆர்டரை மட்டும் மாற்றிருக்காங்க, வேல்யூ மாற்றலை அப்படின்னா தே ஆர் சேம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஓகே. டைம் அண்ட் ஒர்க்கில், ஸோ ஏ டஸ் அ ஒர்க் இன் 1 day, சாரி n days. So B does in m days, C does in x days. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி சிமிலராக ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து பைப் ஏ ஃபில்ஸ் இன் E days, B வந்து F days, C வந்து சாரி F hours or minutes. So hours or minutes. G. ஓகே. ஸோ டோட்டல் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எம்டிஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு லீக்கோ ஒரு எம்டிங் பைப்போ இருக்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில். ஓகேங்களா. ஸோ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்போவுமே A + B + C, ஸோ 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் A + B + C. ஆனால் பைப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபில் பண்ணுற 2 மைனஸ் எம்டிங், ஸோ A + B - C. ஸோ இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் எல்லாமே ஆட் ஆகும், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் 2 ஆட் ஆகும். ஐ மீன் வாட் எவர் இஸ் ஃபில்லிங் த டேங்க் வில் ஆட், வாட் எவர் இஸ் எம்டிங் த டேங்க் வில் சப்ராக்ட். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஃபார்முலா தான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல்ஸ் ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேங்களா. ஸோ ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டைம் அதிகமாச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும். அதே மாதிரி டைம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகேங்களா. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 200 கிலோமீட்டர் நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேங்களா. டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ வெஹிக்கிள் ஏ வந்து 100 km/h ஸ்பீடில் கவர் பண்ணுறாங்க, வெஹிக்கிள் பி வந்து 80 km ஸ்பீடில் கவர் பண்ணாங்க.
ஸோ 100 km/h ஸ்பீடில் போகிறவங்களுக்கு 2 hours ஆகும். 80 km/h ஸ்பீடில் போகிறவங்க 2.5 hours ஆகும். அப்போது டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இல்லை ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியும்னா டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட். ஓகேங்களா? ஸோ distance and speed are directly proportional, and time and speed are inversely proportional. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதே ஆர்டரில் பார்த்தீங்கன்னா போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, ஸோ போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகே, ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ போட் வந்து ஸ்ட்ரீமை க்ராஸ் பண்ணுறது, ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி, போட்டோட வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா போட்டோட வெலாசிட்டி வந்து யூனும் ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி வந்து வீனும் எடுத்துப்போம். ஓகே, இல்லை வியூ XY AB எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா போட்டோட வெலாசிட்டி வந்து இட் வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி. ஓகேங்களா? இப்போ போட்டோட வெலாசிட்டி ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா போட் எப்பவுமே கீழே மட்டும்தான் போகும். ஓகேங்களா? அதாவது ஆற்றோட ஸ்பீடை விட போட்டோட ஸ்பீட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே மட்டும்தான் போகும். சரிங்களா? அதே மாதிரி மேலே போகுது அப்படின்னா அப்ஸ்ட்ரீம், மேலே போகுது அப்படின்னா ஆற்றோட வேகத்தை கடந்து போகும், எதிர்நீச்சல். சரிங்களா? அப்போ வந்து டோட்டல் ஸ்பீட் அப்ஸ்ட்ரீம் வந்து u - v, அதாவது அதை கடந்து போகணும். இதே கீழே வருது அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம், டோட்டல் ஸ்பீட் வந்து u + v. சரிங்களா? ஆற்றோட வேகமும் இதுவும் சேர்ந்துடும். சரிங்களா? இப்போ ஸ்பீட் ஆஃப் த போட், ஓகே, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த போட் அது கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணும், அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. சரிங்களா? ஸோ இது எப்படி வரும்னா, ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் நமக்கு என்ன u - v, டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் நமக்கு என்ன u + v டிவைடட் பை 2. ஸோ இங்கே +u - u கேன்சல் ஆகிடும். அப்போது 2u/2 = uன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் அது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இங்கே ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே சப்ராக்ட் பண்ணோம். ஓகே, நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் தான் அதிகமாக இருக்கும், அதனால் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் டிவைடட் பை 2. சரிங்களா? இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன u + v மைனஸ் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன u - v. இங்கே அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் u - v. சரிங்களா? மைனஸ் u - v. சரிங்களா? டிவைடட் பை 2. அப்போ u + v - u + v டிவைடட் பை 2, u கேன்சல் ஆகிடும், 2v டிவைடட் பை 2 = v. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து டிவைட் பை 2 போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பொதுவாக ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்கும்போது பர்சன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் A to B அட் ஒரு 20 km/h வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் ஹீ ட்ராவல்ஸ் ஃப்ரம் B to A அட் 25 km/h. சரிங்களா? 25 km/h. வாட் இஸ் ஹிஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ரெண்டையும் வந்து A + b டிவைடட் பை 2, அதாவது 20 + 25 டிவைடட் பை 2 = 22.5 எழுதுவோம். சரிங்களா? பட் இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு எப்பவுமே வந்து ஓகேங்களா, வெலாசிட்டி என்ன டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேங்களா? அப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் A to B வந்து லெட் அஸ் அஸ்யூம்
distance between A to B வந்து 100 கிலோமீட்டர். சரிங்களா? A and B க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர்னு அசியூம் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது 20 கிலோமீட்டர் per hourல 20 கிலோமீட்டர் per hourல ட்ராவல் பண்ணால் A to B போகிறக்கு நமக்கு 5 hours ஆகும். சரிங்களா? அதே 25 கிலோமீட்டர் per hourல ட்ராவல் பண்ணால் A to B போகிறக்கு 4 hours ஆகும். ஓகேங்களா? இப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 100 + 100 சாரி B to A, இது B to A. சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? A to B ப்ளஸ் B to A. ஓகேங்களா? ஸோ 100 + 100 is equal to 200 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஸோ டோட்டல் டைம் என்ன? ஸோ நமக்கு இங்கே இருக்குது 5 hours 4 hours. ஓகே, ஸோ 5 + 4 = 9 hours. ஓகேங்களா? அப்போது ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல்ஸ் total distance 200 divided by total time 9, which is equal to 22.2 hours. ஓகேங்களா? நமக்கு இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே ஆவரேஜ் எடுத்து என்ன வந்துச்சு? 22.5 hours. ஆனால் நமக்கு ஆக்சுவலாக என்ன வந்திருக்கு? 22.2 hours. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட். சரிங்களா? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு எடுத்தால் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேங்களா? அப்படி தான் எடுத்துக்கணும். இது டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி. பட் டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னா 2uv divided by u plus v. சரிங்களா? 2uv divided by u plus v. uvங்கிறது A to B போகிற வெலாசிட்டி, B to A போகிற வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டையும் இது பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அண்ட் பைப்ஸ் அண்ட் போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு காமனாக வர ஒரு டாபிக் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். ஓகே, ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் இதை டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து ஏதாவது ஒரு சம்மில் வந்து நமக்கு வந்து அது ஹிடனாக இருக்கும். அதை நம்ம இது பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தடவை ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. 10 daysக்குள்ளே ஒரு சம் n daysக்குள்ளே அந்த ஒர்க் முடிக்கணும். ஒர்க் முடிக்காத ஒவ்வொரு நாளும் ஃபைன் இருக்குது. அண்ட் ஃபைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபைன் 200, செகண்ட் டே 250, தேர்ட் டே 350 இப்படின்னு 10 daysக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10th டேயில் டோட்டலாக எவ்வளோ ஃபைன் கட்டியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு டே 200 இருக்கும், செகண்ட் டே 250 வரும், அண்டு 300, 350, 400 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, 10 days. அப்போ n is equal to 10. ஓகேங்களா? இது டே 1. ஓகேங்களா? டே 1. ஸோ டோட்டல்னு கேட்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இல்லைனா சம் ஆஃப் ஃபஸ்ட் 55 நேச்சுரல் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஃபஸ்ட் 55 ஆட் நம்பர்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்கல்ல, அதுதான். ஓகே, இப்போ இதுக்கு 3 டேட்டா தேவை. n, d, a இல்லைன்னா l. ஓகேங்களா? ஸோ இதர் n, d, a தேவை, இல்லை DAL சாரி NAL இந்த டேட்டா தேவை. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து டேட்டா என்ன தேவைன்னா, ஸோ NDA. ஓகேங்களா? இல்லை NAL. ஓகேங்களா? இந்த 3 டேட்டா இருந்துச்சு அப்படின்னா இதோட டோட்டல் சம்மை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ என்ன டினா என்ன, ஏன்னா என்ன. ஸோ இப்போ இந்த சீரீஸை பாருங்கள். இதில் n வந்து 10. ஓகே, 10 daysனு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? D வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் D. D வந்து 50. ஓகே, ஏங்கிறது என்னென்னா ஃபஸ்ட் டேர்ம். ஓகே, இதுதான் A. A வந்து ஃபஸ்ட் டேர்ம். ஓகேங்களா? எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம். எல் வந்து லாஸ்ட் டேர்ம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னாவே வந்து நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு டோட்டலுக்கு என்ன ஃபார்ம்னா Sn is equal to n/2 into a plus l. ஒருவேளை நம்ம கடைசி டேர்ம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, தெரியல அப்படின்னா Sn is equal to n/2 into 2a plus n minus 1 d. ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து லாஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க அப்படின்னா l is equal to a plus n minus 1 d. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த டெர்மினாலஜி. ஓகேங்களா? ஸோ இது 3 தெரிஞ்சதுன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ சப்போஸ் தே ஆர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் த சம் ஆஃப்
first 20 natural numbers. சரிங்களா, sum of first 20 natural numbers. ஸோ 1 2 3 அப்படின்னு போயிட்டு 20 வரைக்கும் போகும். ஓகேங்களா. ஸோ இப்போ சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n/2 into a plus n minus 1 sorry 2a plus n minus 1 d இல்லைன்னா sum is equal to n/2 into a plus l. இது ரெண்டில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, நமக்கு இதுலேருந்து என்ன தெரியும், என்னோட வேல்யூ வந்து 20ன்னு தெரியும், ஏவோட வேல்யூ 1ன்னு தெரியும், ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், டியோட வேல்யூ 1ன்னு தெரியும், அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் 20ன்னு தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ சம் போட்டோம்னா n/2 20 divided by 2 2a 2 into 1 plus 20 minus 1 into 1. இது படி போனோம்னா ஸோ அகெயின் சேம் 20/2 into a வந்து நமக்கு என்ன வரும் 1 plus லாஸ்ட் டேர்ம் 20. ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணோம்னா ஸோ இது 10 அகெயின் 10 ஸோ 2 plus 19. ஓகேங்களா, 2 plus 19 கமா அண்ட் இது பார்த்தீங்கன்னா 10 into 21. ஓகே சாரி 10 into ஓகே 10 into 2 plus 19 வந்து 21, 10 into 21. ஓகே, ரெண்டுக்குமே 210 ஆன்சர். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா ஸோ a plus l யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து when last term is known. ஓகேங்களா, when last term is known. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸுக்கு கண்டுபிடிச்சோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 20 ஆட் நம்பர்ஸ், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 ஆட் நம்பர்ஸ் கேட்குறாங்க. இப்போ ஆட் நம்பர்ஸ் கேட்கும்போது நமக்கு வந்து லாஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் 20ன்னு கேட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேர்ம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் டேர்ம் தெரியல அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்போது n is equal to 20, ஏன்னா 20 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ n is equal to 20. ஸோ ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் ஆட் நம்பர் என்ன, a is equal to 1. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 20 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னு கேட்டிருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், ஸோ அடுத்தடுத்து இருக்கிற கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ். அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஆட் நம்பர்ஸ் வந்து 2, ஏன்னா 1 3 5 7 போகும். ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஓகேங்களா. அப்போ d is equal to 2. அப்போ n கிடைக்குது, a கிடைக்குது, d கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. ஓகேங்களா. ஸோ n அப்படிங்க 20 divided by 2 into 2 into 1 plus 20 minus 1 into d. dங்கிறது 2. இது கேன்சல் பண்ணால் 10 into 2 plus 19 into 2, 10 into 2 plus 38, 10 into 40 which is equal to 400. ஓகேங்களா. ஸோ this is the sum of first 20 odd numbers. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுலேயே ஆவரேஜ். ஓகே, ஸோ ஆவரேஜ். ஸோ நமக்கு நார்மலாக ஆவரேஜ் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸால் டிவைட் பண்ணுவோம். ஓகே, சம் ஆஃப் த டேர்ம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இதுதானே ஆவரேஜோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இதுதான் ஆவரேஜோட ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 1 3 5 7. ஓகே, ஆட் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 121. ஓகேங்களா. ஸோ 120. இப்போ நம்ம எல்லா டேர்மையும் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா ஓகே, நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனுக்கு பார்த்தாவே ஓகே எல்லாமே ஆட் நம்பர் சீரீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும், நமக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் d ஈக்குவல் டு 2ன்னு தெரியும். ஓகே, ஸோ இதை வச்சு சம் ஆஃப் த டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சு அப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். n is equal to a minus l minus a by d அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ அது ஒரு ஃபார்முலா. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த l is equal to a plus n minus 1 dன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம்.
ஓகேங்களா. ஸோ இது நமக்கு ஏ தெரியும், டி தெரியும், எல் தெரியும், அப்போ என்ன டிரைவ் பண்ணலாம். ஓகேங்களா. பட் ஆவரேஜ்னா அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சீரீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக போக தேவையில்லை. ஓகே. ஸோ இதோட பேசிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இல்லை 5 டேர்ம் எடுத்துக்கோங்க. 1 3 5 7 9. ஓகேங்களா. ஸோ இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டால், ஓகே, அந்த டேர்ம்ஸ் வந்து ஒரு சீரீஸில் இருக்குது, ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஆடாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே ஓகே if the number of terms are odd, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n equal to 5, ஸோ odd. அப்போ மிடில் டேர்ம் இஸ் த ஆவரேஜ். மிடில் டேர்ம் வந்து ஆவரேஜ். ஓகேங்களா. ஸோ இங்கே மிடில் டேர்ம் என்ன? ஸோ 1 2 3 4 5, 5ல் வந்து இது 5 தான் மிடில் டேர்ம். ஓகே. ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா. ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 3 5 7 9 11. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல n இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா. அப்போ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு மிடில் இருக்கிற 2 டேர்ம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதோட ஆவரேஜ் 5 + 7 டிவைடட் பை 2 ஈக்குவல்ஸ் 12 டிவைடட் பை 2 ஈக்குவல் 6. இதுதான் ஆவரேஜ். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எப்படி மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுங்க அது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. 9 + 1. ஓகேங்களா. ஸோ 9 + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 5. ஆவரேஜ் வந்துருச்சுங்களா. இங்கே பாருங்கள், 11 + 1 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 2, சாரி 12 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6. ஆவரேஜ் வந்துருச்சுங்களா. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸில் இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் டிவைடட் பை 2, அதுதான் நமக்கு ஆவரேஜ். ஓகே. ஸோ இப்போ இந்த சீரீஸ் பாருங்கள், 1 3 5 7 அப்படியே போயிட்டு 121 போகுது. அப்போ இதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ இதோட ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ 121 + 1 டிவைடட் பை 2. ஓகேங்களா. ஸோ இந்த என்டையர் சீரீஸோட ஆவரேஜ் வந்து 122 டிவைடட் பை 2 61. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கணும், ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஸோ 2 டேர்ம் இதுலேயும் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சீரீஸ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 2500 அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் தெரிஞ்சிடும். ஓகே. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து த நம்பர்ஸ் ஷுட் பி இன் சீரீஸ், குறிப்பாக அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில். ஸோ 1 and 2500னா ஈவன் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 1 ஈவன் நம்பர் கிட்ட, அப்போ 2க்கும் 2500க்கும் நடுவில். ஸோ 2 + 2500 2502 டிவைடட் பை 2 which is 1256, சாரி 1251. ஓகேங்களா. ஸோ அதுதான் நமக்கு ஆவரேஜ். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. ஓகே. இல்லை அப்படின்னா நிறையா டேர்ம்ஸ் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்கொயர்ஸ். ஓகே. ஸ்கொயர்ஸ் வச்சு அவங்க டைரெக்டாக கொஷின் கேட்க மாட்டாங்க, பட் ஜென்ரலாக ஒரு கொஷின் வரும், த நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ எனக்கு ஒரு யூபிஎஸ்சியில் வந்து ப்ரீவியஸ் இயர், சாரி, நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஓகே. ஸோ யூபிஎஸ்சியில் வந்து லாஸ்ட் பிஃபோர் இயர் சம் ப்ரீவியஸ் கொஷினில் 1000 ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதை வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் நான் அரேஞ்ச் பண்ணணும். அப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் அது வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ பேசிக்காக அவங்க என்ன டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்காங்க. ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ரூட் எடுத்தால் நமக்கு வந்து ஹோல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் 900, ரூட் ஆஃப் 900 பார்த்தீங்க அப்படின்னா 30, அது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 1000க்கு பக்கத்தில் இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்னும் எவ்வளோ ஃப்ளவர் பாட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் டு கெட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஸ்கொயர் தானே. ஸோ 4 ரோ 4 காலம் இருக்குது அப்படின்னா அது ஸ்கொயர் தானே. ஸோ இல்லை 5 ரோ 5 காலம் இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் ஸ்கொயர் தான். ஓகேங்களா. ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ 1000க்கு அடுத்து இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னு.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸை நம்ம எடுத்துடணும். ஓகே, 4 டிஜிட்ஸ் இருக்குன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்துடணும். 6 டிஜிட்ஸ் இருக்குன்னா லாஸ்ட் 4 டிஜிட்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா, ஸோ அது 100s அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 1000ல் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ரிமூவ் பண்ணோம்னா 10 இருக்கும். 10 வந்து எந்த 2 ஸ்கொயருக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் பிட்வீன் 9 and 16. ஓகே, 10 வந்து 9 வந்து 3 ஸ்கொயர், 16 வந்து 4 ஸ்கொயர். ஸோ இந்த 9 எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். ஓகே, அண்ட் 16 பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த 1000 எதுக்கு நடுவில் இருக்குன்னா, இட் வில் பி பிட்வீன் 30 ஸ்கொயர் அண்ட் 40 ஸ்கொயர். ஓகே, 30 ஸ்கொயர் அண்ட் 40 ஸ்கொயர். ஓகே, ஸோ நமக்கு நம்மளோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்கணும்னா 30க்கும் 40க்கும் நடுவில் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ 1000 ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 30 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900, பட் நம்மக்கிட்ட 1000 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 31 ஸ்கொயர், ஸோ 961. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 32 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1024. ஓகே, ஸோ திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1000. ஓகே, நியரஸ்ட் ஸ்கொயர் கிரேட்டர் தேன் 1000, 1024. அப்போ 24 pots have to be added. 24 pots have to be added. ஓகேங்களா, 24 pots have to be added. அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் how many pots have to be removed to make equal number of rows and columns அப்படின்னு கேட்டாங்கன்னா இது. ஓகே, 39 pots or 39 flower pots have to be removed to make a perfect to make a equal number of rows and columns. ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஓகே, ஸோ பேசிக்காக அவங்க எப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் கேட்டிருந்தாலும் அவங்க என்ன கேட்க வர்றாங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட வேல்யூ தான் கேட்க வர்றாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா அண்ட் வால்யூம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏரியா அண்ட் வால்யூம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பெரிமீட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் இஸ் லென்த். ஓகே, அதாவது 1 டைமென்ஷன். ஓகே, ஸோ இந்த பெரிமீட்டர் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெக்டாங்குலர் கிரவுண்டு கொடுத்துருவாங்க, ரெக்டாங்குலர் ஆர் ஸ்கொயர் கிரவுண்டு. ஓகே, அதுக்கு ஃபென்சிங் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து பெரிமீட்டருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ரொட்டேஷன் ஆஃப் டயர். ஓகே, ரொட்டேஷன் ஆஃப் டயர்ஸ், டிஸ்டன்ஸ் கவர்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் கவர்ட். பேசிக்காக வந்து பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் நத்திங் பட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகே, இல்லை அப்படின்னா வந்து பர்சன் ரன்னிங் அரவுண்ட் ட்ராக், ரன்னிங் ஆன் அ சர்க்குலர் ட்ராக். ஸோ இது எல்லாமே பெரிமீட்டர். அண்ட் ஃபென்சிங் வந்து உங்களுக்கு சர்க்குலர் கிரவுண்டுக்குனாலும் ஃபென்சிங்னாலும் நமக்கு பெரிமீட்டர் உள்ளதாக வரும். ஓகேங்களா, ஸோ ஏரியா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக அவங்களே கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் ஏரியா அப்படிங்கிறது பெயிண்டிங். ஓகேங்களா, கிராஸ் லேயர், கார்பெட்ஸ். ஓகே, கார்பெட் லேயர் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஏரியா. ஸோ வால்யூம் அப்படின்னா ஓகே, one object is made into another object. Object melted and made into another object. Okay, அப்போ volume. Filling a tank. ஓகேங்களா, அப்போ வால்யூம். ஆர் வாட்டர் லெவல் ரைசஸ். ஓகே, பர்சன் ஜம்ப்ஸ் இன் அ வாட்டர் அண்ட் வாட்டர் லெவல் ரைசஸ்னா ஸோ அதெல்லாமே நமக்கு வால்யூமில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ பேசிக்காக வால்யூம் இஸ் 3 dimension, ஏரியா இஸ் 2 dimension அண்ட் பெரிமீட்டர் இஸ் 1 dimension. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ ஒரு லென்த் எல் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் ஏபி. ஓகே, ஆஃப் லென்த் எல். ஓகே, ஸோ இதை இந்த டைரக்ஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஃபார் அ பிரெத் பி. ஓகேங்களா, ஸோ ஏபிசிடி. ஓகே, நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு வந்துருச்சு. ஓகேங்களா,
ஓகேங்களா. ஸோ இந்த ஃபீல்டை வந்து இதில் கிராஸ் க்ரோ பண்ணலாம், இல்லை பெயிண்ட் பண்ணலாம், எது ஒன்று. ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் ரெக்டாங்குலர் பார்க். ஓகே, இப்போ அந்த பார்க்கை வந்து கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட், சம்மன் தே ஆர் கன்வெர்ட்டிங் இட் இன்டு டேங்க். ஓகே, ஒரு லேக் மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படி. அதுக்கு ஸோ இப்போ இதோட ஏரியா என்னென்னா லென்த் இன்ட்டு பிரெத். ஓகேங்களா. இப்போ இதை வந்து ஒரு டேங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி டேங்க்னா ஃபார் டெப்த் ஹெச். ஓகே, ஒரு ஹெச் அப்படிங்கிற ஒரு டெப்த்துக்கு அவங்க வந்து குழி தோன்றாங்க தண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. ஸோ இதோட டெப்த் வந்து ஹெச். ஓகேங்களா. அப்போ இது எவ்வளோ வாட்டர் ஹோல்ட் பண்ணும்? இப்போ இதோட வால்யூம் என்னென்னா, ஸோ ஆல்ரெடி என்ன ஏரியா இருக்குது அந்த ஏரியாவோட டெப்த் வரைக்கும் வாட்டர் ஹோல்ட் பண்ணும். ஸோ எல்பிஹெச். ஓகேங்களா. ஸோ இதுதான். ஓகே, ஸோ ஏரியாங்கிறது L/B, அது 2 டைமென்ஷன், மேலே மட்டும் சர்ஃபேஸ் இது மட்டும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியான்னு கான்செப்ட். ஓகே, ஒருவேளை இது ஒரு டேங்காக இருந்துச்சுன்னா இதுக்கு நார்மல் ஏரியான்னு சொல்ல மாட்டோம், சர்ஃபேஸ் ஏரியா, ஏன்னா அதோட சர்ஃபேஸ் இருக்கிற ஏரியா. ஓகேங்களா. இப்போ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் நம்ம தெரியும் L/B. ஓகேங்களா. ஸ்கொயர் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ரெக்டாங்கிள், அதாவது இஃப் L = B. ஓகேங்களா. ஸோ அப்போ ஏரியா என்னவாகும்? L/L ஆகும். ஸோ L ஸ்கொயர். ஓகே, விச் இஸ் நத்திங் பட், ஸோ L ஏன்னு எழுதணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் A ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ a square is a special case of rectangle. Okay, square is a special case of a rectangle. சரிங்களா. அப்புறம் நம்ம அடுத்து பார்க்குற ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து கியூபாய்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம LBH அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுவோம், லென்த், பிரெத், ஹைட். ஓகே, ஸோ வால்யூம் இதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L/B/H இருக்கும். சப்போஸ் L, B and H are equal, அதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ வால்யூம் will become A cube. Okay, when L = B = H, when L B and H are equal in a cuboid, it is a cube. It is a cube, or a special case of cuboid where all sides are equal, it is a cube. ஸோ இப்போ இது வந்து வால்யூம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா, ஸோ மேலே வந்து இதுக்கான ஏரியா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏரியா இருக்குது. ஓகே, ஸோ இந்த இதுக்கான ஏரியா வந்து L/B. ஓகே, ஸோ மேலே ஒரு L/B, கீழே ஒரு L/B. ஓகே, சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, ஸோ மேலே வந்து ஒரு L/B இருக்கும், கீழே ஒரு L/B இருக்கும், இன்ட்டு 2. சரிங்களா. அடுத்து இங்கே வாங்க, இந்த ஏரியானா B/H. ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த சைடு ஹிடன் சைடில் ஒரு B/H இருக்கும். ஓகேங்களா. ஸோ B/H இன்ட்டு 2 இது கூட ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து இந்த சைடு பாருங்கள் L/H, அதே மாதிரி பின்னாடி ஒரு L/H இருக்குமா? ஓகே, L/H இன்ட்டு 2. ஓகேங்களா. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 × LB + BH + LH வரும். சரிங்களா. L/BH + LH. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் cuboid. ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ cuboid. ஓகே, ஸோ பேசிக்காக எல்லா ஏரியாவையும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், கியூபுக்கு எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கியூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 6 சைடு இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து A ஸ்கொயர், 6 சைடு இருக்குங்களா, அப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6A ஸ்கொயர். இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா, அவ்வளோதான். 6 சைடு இருக்கிறதுனால 6A ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்டு சர்க்கிளுக்கு நமக்கு தெரியும், சர்க்கிளுக்கு வந்து ரேடியஸ் ஆராக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ டயமீட்டர் = 2 times ரேடியஸ். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr², சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு π2πr ஆர் π × d. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த சர்க்கிள் இப்படி இருக்குது, இதோட ஏரியா வந்து πr². ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து H ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம்.
ஹெச் ஹைட்டு அடுக்கிட்டே போகிறோம். ஒரு டிஸ்க் இருக்குது, அந்த டிஸ்க் ஒரு 100 டிஸ்க் அடுக்கணும்னா நமக்கு ஒரு சிலிண்டர் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருங்களா. ஓகே, இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ஓகே, இப்போது இதோட சர்ஃபேஸ் ஏரியா, சுற்றி இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா என்ன? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட் வந்து இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸை சுற்றி தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr, இதோட ஹைட்டை ஹெச்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஹெச். ஸோ இதோட வால்யூம் என்ன? ஓகேங்களா, ஸோ ஏரியா வந்து πr², அதை வந்து ஹைட் ஹெச்சுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஸோ πr² ஹெச். ஓகேங்களா, இதுதான் இது சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சுற்றி இருக்கிற சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா, இதே இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, அது 2πrh. அப்புறம் மேலே ஒரு ஏரியா இருக்கும், கீழே ஒரு ஏரியா இருக்கும்ல, ஸோ அதை ஆட் பண்ணோம்னா πr², ஆனால் மேலே ஒன்று கீழே ஒன்றுங்கிறதுனால இன்டூ 2. ஓகே, இப்போ இந்த 2πr வெளியே காமன் எடுத்துட்டோம்னா h+r. ஓகே, 2πr × h+r. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஏரியா அண்ட் வால்யூம் வந்து கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, இப்போ நமக்கு நார்மலாக ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா, ஸோ ஏரியா length is increased by so much, height is increased by, இல்லை breadth is increased by so much, what is the area அப்படின்னு. ஓகே, ஸோ length, breadth, ஏரியா. ஓகேங்களா, ஸோ லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பிரெத் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஏரியா டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, லென்த் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%, பிரெத் இஸ் இன்க்ரீஸ் பை 20% அப்படின்னா ஏரியா வந்து, ஸோ இது 1.2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பர்சன்டேஜில் பார்த்துருப்போம்ல, ஸோ 1 + 0.20, ஸோ 1.2, அப்போ ஏரியா வந்து 1.44 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதாவது 44%. ஓகேங்களா, இப்போ லென்த் இஸ் decreased by 20%. ஓகே, அப்போ 0.8. breadth is decreased by 20%, அப்போ 0.8. அப்போ ஏரியா வந்து it will be decreased by 0.8 × 0.8, ஸோ 0.64 இருக்கும். ஸோ it is decreased by 36%. ஓகேங்களா, it will decrease by 36%. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, ஒன்று டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, length is increased by 20%, breadth is decreased by 20%. ஓகேங்களா, அப்போது இது வந்து 1.2 இன்க்ரீஸ் ஆகும், இது வந்து 0.8 டிக்ரீஸ் ஆகும். அப்போ நெட் சேஞ்ச் இன் ஏரியா என்னவா இருக்கும்னா டிக்ரீஸ்டு பை 4%. ஓகே, இட் இஸ் டிக்ரீஸ்டு பை 4%, ஏன்னா 0.96 வரும். ஸோ இட் இஸ் டிக்ரீஸ் பை 4%. ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகும். எப்படின்னா, ஸோ ஒன்று இன்க்ரீஸ் பை 10%, இன்னொன்று டிக்ரீஸ்ட் பை 10% அப்படின்னா நமக்கு அந்த சேம் வேல்யூவாக இருந்துச்சுன்னா 10² divided by 100. ஓகே, டிக்ரீஸ் பை 1%. ஓகே, ஒன்று இன்க்ரீஸ்ட் பை 20%, ஒன்று டிக்ரீஸ் பை 20%னா 20² divided by 100 டிக்ரீஸ் பை 4%. ஓகேங்களா, ஒன்று இன்க்ரீஸ்ட் பை 30%, ரெண்டு டிக்ரீஸ் பை 30%னா ஸோ 30² divided by 100 ஈக்குவல் டு டிக்ரீஸ்ட் பை 9%. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், லென்த் இஸ் இன்க்ரீஸ்ட் by 20% and breadth is decreased by 10% அப்படின்னா நியூ லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து 1.2 இருக்கும். நியூ பிரெத் 1.2L, நியூ பிரெத் வந்து 0.9L. ஸோ நியூ ஏரியா equal to 1.2L into 0.9B equal to 1.08 LB.
அப்போ நியூ ஏரியா இஸ் இன்க்ரீஸ்ட் பை 8%. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஆன்சர். ஓகே, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we can go to this formula. ஸோ இந்த ஃபார்முலா என்ன? a²/100. ஏ வந்து சேஞ்ச். ஓகேங்களா? பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி தான் கேல்குலேட் பண்ணி ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு ரஷ் கொடுத்தப்போ ஓகே மெயினாக இருக்கிற கான்செப்ட்ஸ் இது தான். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து நம்ம அந்தந்த டாபிக்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணும்போது அந்தந்த டைப் ஆஃப் அந்த அந்த டாப்பிக்கில் அங்கே என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம் அண்ட் அங்கே என்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். we'll see in the next class. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த 2014, 15, 16 கொஷின் பேப்பர்ஸ் வந்து நம்ம ரெகுலராக சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.